இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுடன் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அவர்கள் பாவம் செய்ததினால் அடிமைகளாக துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க அடிமைகளாக சென்றவர்கள் இஸ்ரவேல் அத 2 கிங்டமா பிரிஞ்சது. அது வந்து நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் சொல்றாங்க. நார்தர்ன் கிங்டம் வந்து இஸ்ரேல் சொல்றாங்க. சதர்ன் கிங்டம் வந்து யூதா சொல்றாங்க. நார்தர்ன் கிங்டம் அசீரியர்களால கைப்பற்றப்பட்டது. சதர்ன் கிங்டம் பாபிலோனியர்களால கைப்பற்றப்பட்டது. அப்புறம் ஒரு பெர்ஷியன் கிங் அவர் பேர் வந்து சைரஸ்னால இந்த மக்கள் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து சொந்த தேசத்துக்கே அனுப்பப்படுறாங்க. அப்ப வந்து அவங்க ஆலயத்தெல்லாம் கட்டுனாங்க. ஏரோது ராஜா வந்து என்ன பண்ணாரு, இந்த தேவாலயத்த நல்லா ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெருசா கட்டுனாங்க. இந்த தேவாலயத்துல என்னன்னா, ஊரியம் தும்மீம் இல்ல, உடன்படிக்கை பெட்டி இல்ல, ஷெக்கினாய் மகிமைலாம் இல்ல. ஓகே. இதெல்லாம் இதெல்லாம் நடந்து அப்புறமா என்னாச்சு, குடியேற்பாட்டு பீரியட் நம்ம வந்துரும். ஓகே. புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும்போது, இப்போ தேவனுடைய மகிமை அங்க இல்லன்னு சொன்னேன். ஏன்னா, அங்க உடன்படிக்கை பெட்டி இல்ல. ஏன்னா தேவாலயம் இடிக்கப்பட்டது. அது மாரிலாம் பார்க்குறோம்ல. புதிய ஏற்பாட்ல புதிய ஏற்பாட்டுல என்ன ஆகுது? இதுதான் வந்து இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் சொல்றாங்க. ஓகே. செகண்ட் டெம்பிள் பீரியட் அது மாரிலாம் அதுக்கு பேர் இருக்கு. இது வந்து இப்போ புதிய ஏற்பாட்டு. இந்த இந்த டெம்பிள்ல வந்து என்ன இல்ல, ஷெக்கினாய் மகிமை இல்ல, உடன்படிக்கை பெட்டி இல்ல, ஊரியம் தும்மீம் இல்ல, எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கோம். புதிய ஏற்பாட்டுல நாம் வாசிக்கும்போது என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ பார்த்து, "The word became flesh and made his dwelling among us. We have seen his glory." அப்படி சொல்றாரு. நாங்க என்ன பண்ணோம்? அவருடைய மகிமையை கண்டோம் சொல்ற வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய பிரசன்னம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். யாரும் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கல. ஆனா இது வந்து என்னன்னா காட் அமாங் ஹியூமன். கடவுள் வந்து மனு அவதாரம் எடுத்து மக்களிடையே சஞ்சரிப்பது வந்து அது வந்து நெக்ஸ்ட் குவாண்டம் லீப். அது ஒரு பெரிய செய்தி. அது வந்து பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே ஆன்டிசிபேட்டே பண்ணல. இது மாரி கடவுள் வந்து மனு அவதாரம் எடுத்து மனுஷனா மாறி மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார் அப்படின்றத யாருமே வந்து கற்பனை கூட செய்யல. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் சீஷர்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு குமாரன் ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அற்புதம்லாம் செய்றாரு, அதிசயம்லாம் செய்றாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு பிறந்ததே மரிப்பதற்காக அப்படின்னு நினைக்கிறாங்க. "He born to die" அப்படி சொல்றாங்க. இல்ல, "The word tabernacled among us." வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால அவர் மரித்தது முக்கியம். ஆனால் அவர் பிறந்தது முக்கியம். அவருடைய மகிமையை கண்டது முக்கியம். ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம் அப்படின்னா, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்றாங்க. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். அப்போ இயேசு பிறந்ததுனால என்ன நடக்குது? மறுபடியும் தேவன் மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்கிறார். தேவன் நம்மோடு அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால அத வந்து நெக்ஸ்ட் குவாண்டம் லீப். யாரும் நெனச்சு கூட பார்க்கல. தேவனுடைய மகிமைய பார்ப்பாங்கன்னு. "சீன் ஹிஸ் குளோரி. வி ஹேவ் சீன் ஹிஸ் குளோரி" அப்படி சொல்றாங்க. இது வந்து என்னது? ஜஸ்ட் வாவ்! கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இயேசு அப்படின்னா என்னது? ஜனம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். ஜனங்களின் பாவம் அப்படின்னா என்னது? உறவு.
தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்னா என்னது? தேவன் ஆதாம் ஏவாளோட இருந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் மத்தியிலே தேவன் இருந்தார். இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்தது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டது. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. இஸ்ரவேல் மத்தியிலே தேவன் இருந்தார். பாவம் செய்ததுனால இஸ்ரவேல்ல இருந்து துரத்தப்பட்டார்கள். அடிமைகளாக போயிட்டாங்க. அப்ப பாவ மன்னிப்புனா என்ன? இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் தேவனோடு சேர்க்கப்படுவது என்று அர்த்தம். வாவ்! இயேசு என்ன பண்ண வந்திருக்கிறாரு? மறுபடியும் மனிதர்களை தேவனிடம் சேர்க்க வந்திருக்கிறார். வாவ்! மறுபடியும் இயேசு மனிதர்களை தேவனிடத்தில் சேர்க்க வந்திருக்கிறார். வாவ்! அதுதான் இம்மானுவேல். இயேசு அது அவருடைய நாமம். இம்மானுவேல், ஹூ இஸ், அவர் என்ன செய்கிறார்? அதைப்போல் அது காண்பிக்கிறது. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே இம்மானுவேல் அப்படின்னா என்னது? கிறிஸ்துவுடனே இம்மானுவேல் அப்படின்னா என்னது? நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நிறைய சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு லக்ஸரி சுடான்ல போயின்னு இருக்கிறோம். அப்ப திடீர்னு இயேசு கிறிஸ்து லிஃப்ட் கேட்கிறாரு. வாங்க இயேசு, என்னுடைய பேசஞ்சர் சீட்ல உட்காருங்க. எனக்கு ஒரு நல்ல ஜிபிஎஸ்ஸா இருங்க. எது கரெக்டான பார்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில சமயத்துல சொல்றோம், I decided to let the Lord into my life அப்படி சொல்றோம். நம்ம ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறோம் அப்படிலாம் சொல்றோம். ஆனா அது இம்மானுவேல் கிடையாது. அது கிறிஸ்துவுடனே கூட கிடையாது. கிறிஸ்துவுடனே இருக்கிற வாழ்க்கை எப்படி கிடையாது? கிறிஸ்துவுடனே அப்படின்னா என்னது? இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனேனா அந்த வாழ்க்கை எப்படி? நம்மளுடைய கார்ல போயின்னு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய ட்ரெயின், உன் கார் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு வா, என்னுடைய பிளான்ஸ் அண்ட் பர்பஸ் அதை செயல்படுத்தவா. அதுதான் இம்மானுவேல். அதுதான் கிறிஸ்துவுடனே வாழ்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அதான் பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? தேவனுடைய ராஜ்யம் மனிதர்களோடு இணைந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்துவது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காஸ்பல்ஸ்ல என்ன நடக்குது? நம்ம முன்னாடி பார்த்தோம், இஸ்ரவேல் மத்தியிலே தேவனுடைய பிரசனம் இருந்தது. ஆனா காஸ்பல் இன்னொரு ஒரு பெரிய அஹ், ஒரு ஒரு காரியம் நடக்குது. அது என்னன்னா பெரிய குவாண்டம் லீப் சொல்லும். என்னன்னா, சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். அப்புறம் சமாரியா ஸ்ரீ கிட்ட தேவன் என்ன பண்றாரு? பேசுறாரு. அவர்கிட்ட தன்னையே வெளிப்படுத்துறாரு. நான் தான் வரப்போகிறவராகிய மேசியா அப்படின்னு சொல்லிட்டு, நானே அவர் என்று என்ன பண்றாரு? சமாரியா ஸ்ரீ கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த கானானிய ஸ்ரீ கிட்ட என்ன பண்றாரு? சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல அப்படி சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, "அம் எனக்கு உதவி செய்யுங்க" அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்க, "இல்ல நமக்கு தெரியும்." அப்போ இந்த கானானிய ஸ்திரீ கிட்ட சொல்றாங்க, "ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசம் பெரியது" அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ என்னன்னா, இந்த கானானிய ஸ்திரீ அவங்க என்னது, அவங்க ஜென்டைல். இதுக்கு பேர் இருக்கு. ஜூஸ் அண்ட் ஜென்டைல். அ இஸ்ரவேலர்கள், புறஜாதிகள் அப்படின்னு பேர். அப்புறம் 100க்கு அதிபதியும் அவங்களோட கூட இருந்த மற்ற சேவர்களும் என்ன சொல்றாங்க? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? 100க்கு அதிபதி சொல்றாங்க. அப்புறமா இவங்க பணிந்து கொள்றாங்க. இவங்க ஆண்டவரே சொல்றாங்க, உதவி செய்யுங்க
அவரை பணிந்து கொண்டாள் அது மாதிரி வாசிக்கிறோம். அப்புறம் இவங்க இவங்க கிட்ட தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் அப்படி நம்ம வாசிக்கிறோம். சமாரிய ஸ்ரீ இங்கு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள்லாம் இயேசுவை பணிந்து கொள்றாங்க. அப்ப வெறும் யூதர்கள் மாத்திரம் காஸ்பல்ல பணிந்து கொள்ள ஜென்டைல் இன்க்ளூஷனை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? 2 பேர்கிட்ட தான் தேவன் உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்றாங்க. அந்த 2 பேரும் யூதர் அல்லாதவர்கள் அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டுல 2 பெரிய விஷயம் நடக்குது. என்னது? இயேசு பிறந்ததுனால மறுபடியும் தெய்வன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். முதல் விஷயம். 2வது, வெறும் யூதர்கள் மாத்திரம் இயேசுவை பணிந்து கொள்ளல. யூதர் அல்லாத புறஜாதிகள் சொல்றாங்க. அவர்களும் தேவனை பணிந்து கொள்கிறார்கள். அப்போ தேவன் தன்னுடைய ஊழியத்தெல்லாம் செய்றாரு. அவர் மரிப்பதற்கு முன்பாக இன்னும் சில காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. நான் போய் உங்களுக்காக நான் போய் மறுபடியும் பிரசனம் போடா? ஆ? இல்ல. எல்லா சிஷ்யர்களுக்கும் என்ன இருக்கும்? நீங்க போறீங்களா? அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி, நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு நல்ல தேவன். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. தேவன் மனுஷனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணது. இது ஆதியாகமம் 1வது அதிகாரம். 1வது அதிகாரத்துல தேவன் என்ன பண்ணாரு? மனுஷனோட வாழ்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார். தேவன் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் என்ன பண்ண போறாரு? மனுஷனோடு வாழ்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு. எவ்வளவு நல்ல தேவன். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறார். வாவ்! அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன பண்ண போறாரு? என்றென்றைக்கும் உங்களோடு நிற்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக தந்தருளுவார். தேவன் என்ன சொல்றாரு? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்றாரு. 2வது, பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி தந்தருளுவார் அப்படி சொல்றாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி அப்படி சொல்றாரு. சகல வெறும் யூதர்கள் மாத்திரம் கிடையாது. எல்லா ஜாதிகளையும் சிஷ்யராக்குங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். அது சொல்றாரு. கடைசியா காஸ்பல் எப்படி முடியுதுன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். தேவனுக்கு இதான் வேணும். தேவனுக்கு என்ன வேணும்? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு. தேவனுக்கு இதான் வேணும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வாவ்! தேவனுக்கு இதான் வேணும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அப்போ காஸ்பல்ல தேவன் மாம்சமாகி மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்றார். அப்புறம் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணாரு என்னது? வேறொரு தேற்றரவாளன் சத்திய ஆவியை அனுப்புறேன்னு சொல்லும்போது, அதே மாரி என்ன ஆகுது? பேதுரு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவிருக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே. என்னது இது வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம்னா என்னது? இங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை. என்ன வாக்குத்தத்தம்? பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது சகல ஜாதிகளையும் சீஷராக்கி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தேவன் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பூமியின் அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதான் வாக்குத்தத்தம். தேவன் என்ன பண்றாரு?
பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தர்றார். என்றென்றைக்கும் இருக்கும்படி, நம்மோடு இருக்கும்படிக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெண்டகோஸ்டேல பாபேல்ல என்ன ஆகுதோ அது தலைகீழாக மாறுது. பாபேல்ல என்ன ஆகுது, எல்லாரும் கடவுள் பிரசன்னம் இறங்கி வரலாம்னு நினைச்சாங்க. ஆனா கடவுள் அந்த முயற்சியை நிறைவேறிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர்களோட மொழிகள் எல்லாம் சிதறி அடிக்கப்படுகிறது. ஏன்னா, அவங்க நமக்கு பேர் உண்டாகணும், பேரா உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எண்ணங்கள் சரியில்லாததுனால பெண்டகோஸ்டல் என்ன ஆகுது, கடவுள் பிரசனம் இறங்கி அவருக்குள் வருகிறது. அவங்களுடைய எல்லாரும் அவங்க சொந்த மொழியில கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர்கள் உலகம் முழுவதும் தங்கள் சொந்த இடங்களுக்கு சிதறி போனார்கள். மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசனம் அவர்களோட போனது. அதனால என்னாச்சு, திருச்சபையின் மூலம் உலகில் தேவனுடைய நாமம் நிலைநாட்டப்பட்டது. தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது. அவங்க எல்லாம் நினைச்சாங்க, அஹ், பாபேல்ல நமக்கு பேர் உண்டாக்கப்படும். ஆனா பெந்தகோஸ்தல்ல தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுது. உலகமெங்கும் சிதறி போனாங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக தேவனுடைய பிரசன்னத்தோடு போனதை நாம் பார்க்க முடியும். அப்போ உலகமெங்கும் சிதறி போனாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. தேவனுடைய பிரசன்னத்தோட போனாங்க. அது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். அது என்னது? அதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதுதான். அப்படின்னா என்னது? பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நம்ம பார்த்து இருக்கிறோம். என்னது இது? இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். உடன்படிக்கையின் வார்த்தை நாம் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஏன்னா தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள உலாவுறார். நம்ம பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று இருக்கிறோம். இதுதான் வாக்குத்தத்தமானது. வாசம் பண்ணி அப்படின்னா என்னது? பிரசன்னம். அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்றால் உறவு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. The blessing of Abraham might come to the Gentiles so that we might receive the promised spirit. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? We might receive the promised spirit. அதுதான் வாக்குத்தத்தமானது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். ரொம்ப முக்கியம். அது வெறும் யூதர்களுக்கும் யூதர் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் கிடையாது. யூதர்களுக்கும் யூதருடைய பிள்ளைகளுக்கும் மாற்றம் கிடையாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவிருக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். அதுதான் நடக்குது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். வெறும் தேவன் இப்போ யூதர்களுக்கு மாற்றம் கிடையாது. புறஜாதிகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த இந்த கவனன்ட் லாங்குவேஜ், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த கவனன்ட் லாங்குவேஜ் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தேவனுடைய பிரசனமும், தேவனுடைய உறவும் இப்ப யூதர்களுக்கு மாற்றம் கிடையாது. அது புறஜாதிகளுக்கும் கிடைத்து இருக்கிறது. இதைத்தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக வந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிட்டு யாரு? தூரமாயிருந்த உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். நம்ம நம்ம பார்த்தோம், காஸ்பல்ல சுவிசேஷத்துல தேவன் என்ன பண்ணார்? யூதர்களுக்கும் ஊழியம் செய்றார்,
பிற்பாடு யூதர் அல்லாத புற ஜாதிகளுக்கு மற்ற ஜாதியாருக்கும் ஊழியம் செய்ததை நாம் பார்க்க முடியும். அந்தபடியே நாம் இரு திறத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இரு திறத்தாரையும் யூதர்கள் புறஜாதிகள் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். வா அப்போ இதுதான் நிருபங்கள் மூலமா முழுசா நடக்குது. நிருபங்கள் முழுசா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து நிருபங்கள்லாம் என்ன ஆகுது? எப்படி பரிசுத்த ஆவியானவர் யூதர்கள் மாற்றம் அல்ல புறஜாதிகளுக்கு மத்தியிலும் வாசம் செய்கிறார். எப்படி தேவனுடைய பிரசனம் புறஜாதிகளுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் வருகிறது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய பிரசனம் மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். வெளிப்படுத்தின புஸ்தகத்துல என்ன சொல்றது? ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சரியமாய் மாற்றினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெறும் யூதர்களுக்கு மாற்றம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆச்சரியமாக மாற்றினீர். நாங்கள் பூமியில் அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தேவன் ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போறாரு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க போகிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பைபிளே அப்படிதான் முடியுது. பைபிள் எப்படி முடியுது? மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க போகிறது. மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க போகிறது. இப்போ தேவன் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரா இருக்க போறாரா? வா பைபிளே இப்படிதான் முடியுது. எப்படி முடியுது? தேவன் மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய போறார். இப்போ புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிரசனம் இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே வந்து தங்கியது. எல்லாரும் அவருடைய மகிமையை கண்டார்கள். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு? பரிசுத்த ஆவியினாலே யூதர்களையும் புறஜாதிகளையும் தேவனிடத்தில் சேர்த்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்ம அப்புறம் வெளிப்படுத்தின புஸ்தகத்துல பார்த்தோம். புதிய வானம் புதிய பூமியில தேவன் மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே தங்க போகிறார். கடவுள் நம்முடன் இம்மானுவேல். அப்போ கடவுள் பிரசனம் அவர்கள் நடுவில் இருந்தது. மோசேயினுடைய கூடாரத்துல சாலமோன் ஆலயத்துல என்னது? அவங்க நடுவுல இருந்தது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் மத்தியில இருந்த மனிதர்கள் மத்தியில இருந்தது. இப்போ என்னாச்சு? பரிசுத்த ஆவியினால நாம் தேவனுடன் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கு. கடவுளின் பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியில என்ன ஆக போகுது? மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க போகிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். கடவுள் எதை விரும்புகிறார் அப்போ? இந்த கேள்விதான் ஆரம்பிச்சு. ஏன்னா கடவுளுக்கு என்ன தேவை? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோட வாழணும்னு நினைச்சாரு. மோசேயின் கூடாரத்துல சாலமோன் ஆலயத்துல இஸ்ரவேலுடன் வாழ்ந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் மனிதர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார். அவர் யூதர்களுக்கும் ஊழியம் செய்கிறார், புறஜாதிகளுக்கும் ஊழியம் செய்யறத நம்ம பார்க்க முடியும். ஜென்டைல் இன்க்ளூஷன் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால என்ன ஆகுது? யூதர்கள் புறஜாதிகள் எல்லாரும் பிதாவினிடத்தில் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பெற்று தந்திருக்கிறார் என்று நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ என்ன? ஒரு பெரிய ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு ஸ்டோரி எல்லாம் கேட்டு இருக்கிறோம். எப்படி தேவனுடைய பிரசனம் எப்படி நமக்குள்ள இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டு இருக்கிறோம். ஒரு கிரேட் ஜேர்னி. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஒரு பிரதர் லாரன்ஸ் அவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மனசுல தன்னுடைய வேலையெல்லாம் செய்யும் போது மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரேயர்ஸ்லாம் சொல்லும் போது என்ன எதுவும் சரியில்லையே அப்படி யோசிப்பார். அப்போ அவருக்கு யோசனை வந்ததுனால என்ன பண்ணாரு? அவர் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வேலைலாம் செய்யும்போது அப்படியே மென்டலி ஒரு பாஸ் எடுத்து என்ன பண்ணுவாரு, தேவன் எனக்குள்ள வசிக்கிறார் அப்படின்ற கருத்தை யோசிப்பார். அ அவர் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். உயிருள்ள கடவுள் உடன் நம்ம உறவுல இருக்கிறோம். கடவுளோட உறவுல இருக்கிற யோசிச்சு பாருங்க. உயிருள்ள தேவன் அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். இவர் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முன்னாடி என்ன சொல்லுவாரு, தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் தேவனோட உறவுல இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் அது வந்து 1 மணி நேரம் அது இன்னும் சரியா வரல. இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி, 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அது மாரி மாறுச்சு. அதான் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். Touching base with the reality of being in a relationship with God and having God's presence in us. Having God's presence in us. தேவனுடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் நடுவில் இருந்தது. The word tabernacled among us. சீஷர்கள் மத்தியிலே இருந்தது. இப்பொழுது தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட லைஃப் ஹேப்பன்ஸ். சில சமயத்துல கஷ்டமான நேரங்கள் எல்லாம் வரும். ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்பேஸ் நம்மளே கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அத நம்ம என்ன பண்ணோம், அ நம்ம என்ன பண்ணணும், கடவுளுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குன்னா, வி ஷுட் அக்னாலெட்ஜ் இட். வி ஷுட் ரெகக்னைஸ் இட். நம்ம அத அடையாளம் காண வேண்டும். அதத்தான் கடவுள் விரும்புகிறார். நம்ம வேலை கஷ்டமா இருக்கு. என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம மென்டலி நம்ம என்ன பண்ணணும், அ நம்ம வி ஷுட் டச் பேஸ் வித் த ரியாலிட்டி ஆஃப் பீயிங் இன்சைட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிற என்ற உண்மையை நம்ம என்ன பண்ணோம், நிறைய நேரங்களிலே நம்ம அதை நினைக்க வேண்டும். அதை we should recognize the reality. வெறும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்கிட்ட கிஃப்ட்ஸ் வாங்குறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது வந்து என்ன இருக்காது, சரியா இருக்காது. அப்போ கடவுள் நம்மோடு உறவுல இருப்பார். எதற்காக நம்ம கூட உறவுல இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய நோக்கங்களையும், அவருடைய திட்டங்களையும் அறிந்து, புரிந்து கொண்டு, ஒன்றாக இணைந்து, அவருடன் பணி செய்வதை பற்றியதுதான் தேவனோடு உறவுல இருக்கிறது. அதுதான் இம்மானுவேல். அதுதான் தேவனோடு கிறிஸ்துவுடன் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான். அவருடைய திட்டங்களையும், நோக்கங்களையும் நாம் பங்கேற்க வேண்டும். அததான் அவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். கடைசியாக யோசிங்க, என்னாச்சு? The creator the creator God of the universe has come bounding across space and time for you. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் காலங்களை கடந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓடி வந்து ஏதோ சும்மா நம்ம கை குலுக்கிறதுக்கு வரல. ஏதோ வந்து ஹாய் சொல்றதுக்கு வரல. நம்ம சொந்த பிள்ளையாக மாற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சில சமயத்துல ஸ்டார் ஸ்ட்ரக் ஆயிருப்போம். யாரோ பெரிய நபரை பார்த்து பிரமிச்சு போயிருப்போம். ஆனா அதெல்லாம் இயேசுவை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணும் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், பிரபஞ்சத்தின் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, விண் துறந்து மண்ணில வந்து இருக்கிறார். மாபெரும் அன்பு, மாபெரும் அன்பு. அவர் நம்மை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். பிரபஞ்சத்தின் கடவுள் உங்களுக்குள் வசிக்கிறார். உங்களுடன் உறவில் இருக்க விரும்புகிறார். அதனால் தான் அவர் நம்மை படைத்தார். பைபிள் அதை பற்றியது. கடவுள் எப்பொழுதும் விரும்பியது இதுதான். நமக்குள் கடவுளின் பிரசனம் இருக்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நிறைய பாட்டு மனசுல வருது. இந்த பாட்டு நல்ல பாட்டா இருக்கு. என்னது? என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எவ்வளவு நல்ல தேவன். நம் நினைவாய் இருக்கிறார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண கொண்டிருக்கிறார். எப்போதும் நம்ம கூட இருக்கிறதற்கு சத்தியாவியாகிய தேற்றளவாளனை அனுப்பியிருக்கிறார். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கவும். என்ன நல்ல தேவன். எங்கள் நடுவில் வசித்திட விரும்பிடும் தெய்வம். கடவுளுக்கு அதைத்தான் விரும்புகிறார். நம்ம எல்லாம் சொல்லலாம், எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும். Thank you for listening.